தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். கடுமையாக உழைத்ததால் தான் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் வருங்காலத்திலும் பாஜகவின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்றும் மோடி தெரிவித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அஜித் பவார், சிராக் பஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன் ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்க வந்த நரேந்திர மோடிக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றனர். அப்போது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் சாசன புத்தகத்தை மோடி தொட்டு வணங்கினார். संविधान को नमन कर रहे भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे. இந்த கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் மக்களவை பாஜக தலைவராகவும் நரேந்திர மோடியை ராஜ்நாத் சிங் முன்மொழிய அமித்ஷா வழிமொழிந்தார். பாஜக தேசிய தலைவர் நட்டா, மூத்த தலைவர் நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் மோடி பெயரை வழிமொழிந்தனர். அப்போது எம்பிக்கள் மோடி மோடி என்று முழக்கமிட்டு அதனை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். माननीय नरेंद्र मोदी जी के नाम का प्रस्ताव करता हूं। பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி பிரதமராக மோடியை தெரிவு செய்ய தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு பேசும்போது நரேந்திர மோடி சரியான நேரத்தில் சரியான தலைவராக செயல்படக்கூடியவர் என்று புகழாரம் சூட்டினார். Always to have a leader. Right time is a great asset for the nation. Today India is having a right leader, right time. That is Narendra Modi. மோடியுடன் எப்போதும் துணை நிற்போம் என்று கூறிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற சிலர் அடுத்த முறை நிச்சயம் காணாமல் போய்விடுவார்கள் என்று ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். हम लोग पूरे तौर पर सब दिन इनके साथ रहेंगे और पूरे तौर पर जो कुछ भी है आज जिस तरह से भी ये करेंगे बहुत अच्छा है. और आप जान लीजिए कि कुछ लोग हम लोगों को तो अब लगता है कि अगली बार जो आप आइएगा ना तो इस बार हम देखें कि कुछ इधर उधर कुछ जीत गया है, अगली बार सब हारेगा, हमको पूरा भरोसा है. இறுதியில் மக்களவை பாஜக தலைவராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவராகவும் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து உரையாற்றிய பிரதமர் மோடி தன்னை பிரதமராக தேர்வு செய்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையாக அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணி என்று பெருமிதம் தெரிவித்தார். கடுமையான உழைப்பால் கேரளாவில் பாஜக கால் பதித்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் வருங்காலத்திலும் பாஜகவின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए, लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है. தொடர்ந்து பேசிய அவர் ஜனநாயகத்தின் மாண்பை குறைக்கவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த சர்ச்சையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதாக விமர்சித்தார். 10 ஆண்டுகள் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியால் 100 இடங்களில் வெற்றி பெற முடியாது என்றார். அரசை நடத்த பெரும்பான்மை பலம் அவசியமில்லை, ஒருமித்த கருத்துதான் முக்கியம் என்று கூறிய மோடி இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சியில் இருக்கும் என்றார். தாங்கள் இதுவரை தோற்றதும் இல்லை, இனி தோற்கப் போவதும் இல்லை என்றும் தெரிவித்தார். हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं